ஆட்டோ சங்கர் வந்துங்க, நான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரஸ் தாங்க அவன இவ்வளோ பெருசாக்கிடுச்சு. இது ஒண்ணும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஒரு பிம்ப் அவன். அவன் ஏதாவது அந்த ரோட்ல போற அந்த பிச்சைக்காரி மாரி இருக்கிற லேடீஸ கூப்பிட்டு அழகின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ப்ராஸ்டியூஷன் நடத்திக்கிட்டு இருந்தான் அவன். ஆ ஆனா அவன் வந்து இந்த பில்டப் குடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா நடிகையும் அவன் கண்ட்ரோல்ல இருந்த மாரியும், இந்த நடிகைகள்லாம் இவன் வந்து எல்லாம் விஐபிகளுக்கு அனுப்பிச்ச மாரியும், அவ்வளோ பிரபலமா இருந்த மாரியும், அப்படின்லாம் வந்து பெரிய ஒரு பில்டப் எல்லாம் குடுக்குறான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் கொலை பண்ண ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு அட்ரஸ் இல்லாத ஆளுங்க. அதில அட்ரஸ் இருக்கிற ஒரு ஆள கொலை பண்ணி தான் மாட்டிக்கிட்டான் அவன். அந்த ஆள் எங்கேன்னு கேட்கும்போது தான் வந்து, இவன் வந்து இந்த மாரி இவன் அடிச்சு கொன்னுட்டு போச்சுடான்னு சொல்லும்போது தான், மற்ற மர்டர்ஸ் எல்லாம் வெளிய வருது உங்களுக்கு. ஸோ அதுவரைக்கும் இவன் மர்டர் பண்ண ஆளுங்க யாருன்னே அட்ரஸ் இல்லாத ஆளுங்க எல்லாம். ஸோ அப்படி ஒண்ணும் அவன பார்த்தீங்கனாலும் வந்து ஒரு கர்ண கடூரமா கொலை பண்ற அளவுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டியோ, அந்த அளவு ஒரு புஜபல பராக்கிரமசாலியோ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவன். அவன் நம்ம ஒரு அடி அடிச்சா கீழ விழுந்துருவான் அவன். அவ்வளோதான் அவன் ஸ்ட்ரென்த்தே. சின்ன ஒரு பியூனிக் பர்சனாலிட்டி. அதுவும் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெமினைனும் மேல் கலந்த ஒரு கலவை மாரி தான் இருப்பான் அவன்.